வணக்கம் நண்பர்களே. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போர் இன்றும் 7 நாட்களை தாண்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாரிய இழப்புகளும் இனி சொல்ல உண்ணாத துயரமும் ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருந்தும் ஈரான் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்றது நேற்றைய வரை அறிந்த செய்திதான். இது மாதிரிய செய்தியை சொல்ல வேணும் என்று நான் இன்றைக்கு வரை இல்லை. ஏனென்றால் இந்த செய்திகளை சொல்றதுக்கு பெரிய பெரிய இணையதளங்களும் பெரிய பெரிய யூடியூப் சேனல்களும் பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களும் இருக்கிறபடியால் நாங்கள் எங்களை போல சிறிய யூடியூப் சேனல்களை இந்த செய்தியை சொல்றதால ஒரு முக்கியத்துவம் பெறாது என்றதால நான் அதை பற்றி சொல்ல வரவில்லை. இன்றைக்கு பிபிசி களத்தில் நின்று செய்திகளை சேகரித்து உடனுக்குடன் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல CNN செய்தி ஸ்தாபனமும் அப்படியான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ், மற்றது வாஷிங்டன் போஸ்ட், த கார்டியன் இப்படியான பத்திரிகைகளும் இப்படியான இணையதளங்களும் இப்படியான யூடியூப் சேனல்களும் நிறைய செய்திகளை வெளியில விட்டு கொண்டிருக்கிறபடியால் எங்களை போன்ற சிறிய யூடியூப் சேனல்கள் இதுல செய்தி கொடுக்கிறது. நாங்களும் ஒரு செய்தி கொடுக்குறோம் என்று கொடுக்கலாமே தவிர மக்கள் ஆர்வமாக எங்களுடைய செய்தியை பார்க்க போறது இல்லை. நாங்கள் ஒரு உள்ளூர் செய்திகளை கொடுத்தால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்றதால நான் இன்றைக்கு இந்த செய்தி பற்றிய ஒரு ஆய்வு ஒன்றை நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்றால் ஒரு பார்வை ஒன்று பார்க்கலாம். இந்த போராட்டம் எப்படி முடிந்திருக்கிறது, சில காலங்களில் வேறு வேறு போராட்டங்கள் எப்படி முடிந்திருக்கிறது, அதே போல இந்த போராட்டமும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இது எப்படி முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை வச்சு கொண்டு ஒரு செய்தியை தொகுத்து கொடுக்கலாம் என்று சொல்லி நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். உங்களுடைய ஒரு எண்ணம் இருக்கும், அந்த எண்ண கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு வாரத்தை தாண்டி இன்றைக்கு இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு மூர்க்கமான தாக்குதல்கள், நினைச்சு பார்க்க முடியாத தாக்குதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஒவ்வொரு துல்லியமான ஒவ்வொரு இடங்களில் 100-150க்கு மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி கொண்டிருக்குது. பார்க்கல படு பயங்கரமான தாக்குதல்களாக இருக்குது. இது ஒரு மனித விமானத்துக்கு அப்பாற்பட்டதாக நடக்கிறது என்று கேட்டால் கேட்க முடியாது. என்றால் அமெரிக்கா நினைக்கிறதை இங்கே உலக நாடுகள் ஒத்துக்கொள்ளணும். இல்லை என்றால் அமெரிக்கா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தும். இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல யுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டதால ஒருத்தரும் ஒன்றும் கதைக்கிறதில்ல. அமெரிக்கா எது சொல்லுதோ அது நியாயமானது என்ற மாதிரி எடுக்க வேண்ட மாதிரி வந்துட்டு இந்த ஜனநாயக நாட்டிலேயும் இந்த மனித வர்க்கம் அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்குது. இன்றைய கொஞ்சம் கொஞ்சமாக சில நாடுகள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கணும். அதுகளை பார்க்கல தான் என்ன மாதிரி போய் முடியும். ஏனென்று பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த போரும் எதுவும் வலிய தொடங்கப்பட்ட போர்கள் வெற்றி அளித்ததே இல்லை, வெற்றி அளிக்கவே முடியாது. மற்ற மனித மனங்களில் அந்த போர் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துமே தவிர நல்ல எண்ணங்களையும் ஏற்படுத்துறது இல்லை. அது முதலாவது உலக மகா யுத்தமாக இருக்கட்டும், 2வது உலக மகா யுத்தமாக இருக்கட்டும், எந்த யுத்தங்களும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எடுக்கப்படுற போர்கள் எந்த போரும் மனதில் நிற்கிறதும் இல்லை, அது வெற்றி அளிக்கிறதும் இல்லை. அப்படியே போய் தங்கட வாட்டில காலம் ஒரு மாதிரியாக அந்த போரை இல்லாம பண்ணிடுறது. ஒரு உரிமை போராட்டத்துக்காக தொடங்கப்படுகிற போர்கள் வெற்றி அளிக்காட்டி கூட அது நின்று நிலைக்கும். அதுக்கு ஒரு கருத்து செறிவு இருக்கும். அந்த போராட்டம் சரியானதுதான் என்று சொல்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் உலக நாடுகள் எடுக்கிறதுக்கு இருக்கே தவிர இந்த ஆக்கிரமிப்பு யுத்தங்களும் ஈகோவில் வர்ற யுத்தங்களும் நான் தான் பெரியவன் என்று தொடங்கப்படுற யுத்தங்களும் வெற்றியில முடிகிறதில்லை. ஆனபடியால் அமெரிக்கா தொடங்கினாலும் சரி, அது ரஷ்யா தொடங்கினாலும் சரி, அந்த யுத்தங்கள் பிசுபிசுத்து போய் ஒரு அடங்காப்பிடாரிகளுடைய ஒரு யுத்தம் என்ற மாதிரி முடியுமே தவிர ஒரு நியாயவாதிகளுடைய ஒரு சத்தியத்துக்கு ஒப்பான ஒருவருடைய யுத்தம் என்று ஒருவரும் எடுக்கிறது இல்லை. அதுபோலதான் போய் முடியும் என்றபடியால் அது மாதிரியான நடவடிக்கைகள் நிறைய நடந்து முடிஞ்சிருக்குது உலகத்துல. அதை பார்க்கல இந்த யுத்தம், இந்த ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த சண்டை எந்த மாதிரி போய் முடியும் என்று சொல்லி இந்த உலக நாடுகளுடைய நடவடிக்கைகளையும் சில ரியாக்ஷன்களை பார்க்கல இப்படித்தான் நடக்கும் என்ற மாதிரியும் சில எதிர்ப்பு ஊழல்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதோட அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கைகள் ஒரு பாதை ஒன்றை நோக்கி போன அமெரிக்கா தடுமாறி போய் அங்காலஞ்சால பார்த்து வேறு உதவிகளை கோருது என்றால் அமெரிக்காவால நேர போக முடியவில்லை என்றுதான் என் கருத்து.
ஏன்னு நீங்க பாருங்க, இன்றைக்கு ஸ்பெயின்கிட்ட கேட்டு இருக்குது அமெரிக்கா, அங்க இருந்து கொண்டு ஈரானை தாக்குவதற்கு அந்த தளங்களை தாருங்கொண்டு சொல்லி. ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது கூட்டுப்படை தளமாக இருந்தாலும் ஈரானை தாக்குறதுக்கு நாங்கள் அந்த தளத்தை தர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் மனித அபிமானத்துக்கு அப்பாற்பட்ட செயலாக கருதுகிறோம். ஒரு சாதாரணமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி அல்லது ஒரு நியாயத்தோட நீங்கள் போய் அவர்களுடைய அணுகிறது தான் சரியா இருக்கும் ஒழிய இங்கே இருந்து கொண்டு விமான தாக்குதலோடு ஏவுகண தாக்குதல் நடத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரான்னு சொன்னால் அதுக்கு இஸ்பானிய நாடு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லி ஸ்பெயின் பிரதமர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்த உடனே அமெரிக்கா சொல்லிக் கொண்டது, இப்படி எங்களுக்கு இடம் தெர மறக்கமாக இருந்தால் ஸ்பெயின் அவர்களோடு நடக்கும் வர்த்தகங்கள் அத்தனையை நாங்கள் நிறுத்துகிறோம், வரிகளை விதிப்போம் என்று சொல்லி மிரட்டி இருக்குது. இதுதான் நடக்கிறது. அமெரிக்கா எந்த நாட்டோட போனாலும் இப்படித்தான் போய் செய்கிறது. தான் சொல்ல கேட்கவில்லைண்டா உடனடியாக வரி விதிக்கிறது. அதுக்கு 100%, 50%, 75%, 200%, 300% இப்படியான வரி விதிக்கிறதும் வேறு வேறு மாதிரியான மிரட்டல்களும் செய்துதான் அமெரிக்கா தன்னுடைய காரியங்களை சாதிக்கிறது வழக்கம். அப்படி பார்க்கல இன்றைக்கு ஸ்பெயின் சொல்லி போட்டது முடியவே முடியாது என்று சொல்லி அதை பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் ஸ்பெயின் செய்து கொண்டது சரியானதுதான் என்று சொல்லி வழிமொழிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாகவும் ஒரு செய்தி கேட்கக்கூடிய இருந்தது. இப்படி பார்க்கல அமெரிக்கா போற போக்குல சரக்கல் வந்துட்டுது. அமெரிக்கா தன்னுடைய போக்குல வெற்றி அளிக்கக்கூடிய மாதிரியான நடவடிக்கைகளை நோக்கி போகவில்லை, அல்லது தாங்கள் நினைத்த இடத்துல கணக்க தடங்கல்கள் வந்துவிட்டது. தாங்கள் நினைத்த இலக்கை அடைகிறதுக்கு முடியவில்லை. ஈரானுடைய எதிர்ப்பு அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இவ்வளவு மோசமாக தாக்குதல் நடத்தினாலும் ஈரானை அடிபணிய வைக்க முடியவில்லை என்றதை உணர்ந்து விட்டது அமெரிக்கா என்றதால அமெரிக்கா இன்றைக்கு கூட்டுப்படை தளத்தை கேட்கிறது ஸ்பெயின்கிட்ட. மற்றது சவுதி அரேபியா, குவைத்து, மற்ற பக்கத்தில் உள்ள இணை நாடுகளாக ஈரானுக்கு இணை நாடுகளாக இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளை ஈரானுக்கு எதிராக தூண்டி விடுற நடவடிக்கைகள் நடக்குது. ஏனென்றால் அங்க அந்த படைத்தளங்களில் இருந்து குவைத்தில் உள்ள படைத்தளம், துபாயில் உள்ள படைத்தளம், சவுதி அரேபியாவில் உள்ள படைத்தளங்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவி ஈரானை நோக்கி ஏவும் பொழுது ஈரான் அடிக்கிற ஏவுகணைகள் போய் மாறி ஊர்களுக்குள்ளே விழுந்துடுறது இருக்கு. அப்படி விழும் பொழுது அந்த நாடுகளுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்து ஈரானுக்கு எதிர்ப்பான நிலையை உண்டாகட்டுக்கும் என்று சொல்லியும், ஏனென்றால் அவர்களுக்கு கணக்கு எண்ணிகள் எல்லாம் வெளியில போகாமலுக்கு எல்லா வர்த்தகமும் தடங்கி போய் நிற்குது. மற்றது விமான போக்குவரத்து அத்தனையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய வருமானம் என்று பார்க்கல எண்ணெய் வளமும் கேஸும் எண்ணெயும் இந்த ரெண்டும் தான் அவர்களுடைய வளம். அந்த வளம் ஒரு மாதம் நிறுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் அவ்வளவு வெக்க உள்ள நாடுகள் சிலது இருக்குது. மத்திய கிழக்கு நாடுல மின்சாரம் இல்லாம போகும். மின்சாரம் இல்லாம போனால் ஏசியெல்லாம் நின்று போயிடும். ஈசியெல்லாம் நின்று போச்சுட்டா அவர்களால் வாழவே முடியாது. தண்ணியை நிறுத்தி விட்டா கூட பெரிய பிரச்சனையா போயிடும். அதோட 2-3 மாதங்களுக்கு எண்ணெய் வளம் எல்லாம் அங்கால வெளியில போகாமல் தேக்கமாக நின்று விட்டது என்றால் அந்த நாடுகளுடைய அடுத்த நடவடிக்கை அப்படியே ஸ்தம்பித்து போயிடும். அதோட இன்னும் பெரிய வருமானமாக அவர்களுக்கு விமான போக்குவரத்துல நிறைய வருமானங்கள் இருந்து கொண்டிருக்கு. அதுக்கு நிறைய உத்தியோகத்தர்களை வச்சிருக்கணும், நிறைய ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கணும். அதுகளுக்கு சொல்லி நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகள் நிறுத்தப்பட்டோன்னு மத்திய கிழக்குல உள்ள அத்தனை வேலைகளும் நிறுத்தப்பட்டோன்னு வேறு வழி இல்லாமலுக்கு போகன்றோன்னு இந்த கோபம் எல்லாம் ஈரானை நோக்கி திரும்பும் என்று அமெரிக்கா நினைக்குது. அதே நேரத்துல ஈரானை அழிக்கிறதுக்கு ஒரு தரமார்க்கமாக பட நடவடிக்கை ஒன்று நடத்துவோம் என்று சொன்னால் பஹ்ரைன், குவைத்து, சவுதி அரேபியா, ஈராக் இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க படத்தளங்கள்ல கொண்டு வந்து இராணுவத்தினரை இறக்கி அது அங்க இருந்துதான் படை நடவடிக்கைகளை தரமார்க்கமாக நடத்தணும். ஆனால் அந்த அளவு தொகையான படையினரை கொண்டு வந்து இறக்குறதுக்கு இந்த நாடுகள் அனுமதிக்காது என்ற மாதிரி இருக்கிறபடியால் வேறு வழி என்று பார்க்குது அமெரிக்கா. இன்றைக்கு பார்க்குது குர்திஸ் படைகள் எல்லாம் இன்றைக்கு வேலை இல்லாமலுக்கு சும்மா இருந்து கொண்டிருக்குது. குர்திஸ் படை வந்து துருக்கிக்கு எதிராக போராடுறதுக்கு துருக்கியில ஒரு பகுதியில் இருக்கணும், அங்கால சிரியா பகுதியில் இருக்கணும், இங்கால ஈராக் பகுதியில் இருக்கணும், அதோட ஈரானுடைய மேற்கு பகுதியிலையும் இந்த குர்திஸ் படைகள் எல்லை பகுதிகளில் நிலை கொண்டு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கணும். அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டவிரோதமாக இயங்குற ஒரு 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 ஆயுத குழுவை தன்னுடைய போராட்டத்துக்கு பாவிக்குது அமெரிக்கா என்றால் எவ்வளவு விலையினப்பட்டு அமெரிக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டவிரோதமான திருடனை பாவிச்சு இன்னும் ஒரு வீட்டுல திருட்டுக்கு போன்னு சொல்ற மாதிரி தானே அந்த வேலை. அப்ப குர்திஸ் போராளிகளை பாவிச்சு
உங்களுக்கு நிறைய காசுகளை தாரம், உங்களுக்கு நிறைய ஆயுதங்களை தாரம், உங்களுக்கு மாத்திரம் இருக்குது, ஈரானுக்கு எதிராக போராடுறது தானே நீங்கள் நிற்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு பண உதவியையும் நிறைய ஆயுதங்களையும் தாரம் என்று சொல்லி தூண்டி விடுற வேலையையும் அமெரிக்கா செய்திருக்குது. இப்படி பார்க்க அமெரிக்காவால முடியவில்லை, ஈரானை எதிர்க்கிறதுக்கு முடியவில்லை என்றபடியால் இன்றைக்கு பார்த்தால் இன்னும் எத்தனை ஆண்டு சென்றாலும், இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் சென்றாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு தரைமார்க்கமாக ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தினால் ஒழிய விமான தாக்குதல் மூலம் ஒரு முடிவுக்கு வர முடியாது என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்ததால எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்லி இன்றைக்கு குர்திஸ் போராளிகளையும் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக தூண்டி விடுறது நோக்கத்தோட நடந்து கொண்டிருக்குது. நிறைய இழப்புகளை இதுக்கிடையில் இந்த 7 நாட்களுக்குள்ள அமெரிக்காவும் சந்திச்சிட்டது, ஈரானும் சந்தித்து விட்டது. இஸ்ரேலுடைய கதை சொல்ல தேவையில்லை. இஸ்ரேலுடைய ஒரு 100 ஆண்டு பொருளாதாரம் இந்த காசா போர்லையும் பலஸ்தீன விடுதலை போராளிகளோட போராடிய போர்லையும் அதோட இன்றைக்கு ஈரானோட தொடங்கி நடத்தப்படுற ஒரு 5-7 நாள் போர்லையும் எக்கச்சக்கமான அமெரிக்கன் டாலர் பணங்களை இழந்து விட்டது. இப்படியே தொடர்ந்து இன்னும் ஒரு 3 மாதங்கள் போகுமா இருந்தால் அந்த நாடுகள் அவ்வளவு வறுமையா போய்விடும். பணமெல்லாம் சும்மா வர்றதில்லை. இனி எல்லா நாடுகளும் அள்ளி கொடுக்க போறதும் இல்லை. அப்ப சவுதி அரேபியா போன்ற நாடு, மற்றது பாக்ரைன், மற்றது குவைத் போன்ற நாடுகள் கொடுக்கிறதா இருந்தாலும் அவர்களுடைய எண்ணெய் வளங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டு அவர்களாலே ஒரு உதவியும் செய்ய முடியாது. அந்த நாட்டில் உள்ள எண்ணெய்களை கொண்டு விட்டு பிழைக்கலாம் என்று சொன்னாலும் அந்த எண்ணெய்களை கொண்டு வரதுக்கு முடியாது. ஈரானிய புரட்சி படையினர் இந்த ஹோர்மூஸ் நீரிணையில வர்ற கப்பல்களை போக விடாமலுக்கு தடுத்து கொண்டிருக்கணும். ஒரு நட்பு அடிப்படையில சீனாவினுடைய கப்பல் மட்டும் வெளியில போகலாம், மற்ற கப்பல்களை விடுறதுக்கு அனுமதி இல்லை. தாங்கள் ஏவுகணைகள் மூலமோ ஆயுதங்கள் மூலமோ அடித்து கப்பலை மூழ்கடிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இதுக்கு அமெரிக்கா சொல்லியிருந்தது தாங்கள் தங்களுடைய கடற்படையை அனுப்பி அங்கிருந்து வார எண்ணெய் கப்பல்களை அந்த ஹோர்மூஸ் நீரிணைக்கு அங்கால கொண்டு செலுத்துறதுக்கான உதவிகளை செய்வோம் என்று சொல்லி சொன்னது. ஆனால் அது நடக்க இல்லை. அமெரிக்கா சொல்லி கொண்டதுகள் அத்தனை நடக்க இல்லை. ஸ்பெயின் நாட்டினுடைய தளத்தை பாவிக்க போறோம் என்று சொல்லி மிரட்டி அது ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதுக்கு பிறகு அங்குள்ள வெளியுறவு செயலர் சொல்றார் அப்படியெல்லாம் முடியவில்லை, அது தாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஸ்பெயினில் உள்ள கூட்டுப்படை தளம் ஒன்று இருக்கிறது, அந்த தளத்தை பாவிச்சு ஈரானை அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துவிட்டார். அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு நாடுகள் எல்லாம் கூடுதலாக எதிர்ப்பை வச்சு கொண்டிருக்கிறது யார் மீது என்று கேட்டால் இஸ்ரேல் மீது தான் வச்சு கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடொன்று இந்த இடையில வந்து ஒரு புள்ளியாக கரும்புள்ளியாக இந்த மத்திய கிழக்கில் உருவானதால இத்தனை யுத்தங்களும் இத்தனை வெறுப்புகளும் வந்து நாடுகளை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற வெறுப்பு எல்லா நாடுகளுக்கும் வந்துவிட்டது. அத்துடன் லெபனானை நோக்கி ஒரு தரைப்படை நகர்வையும் இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. இதுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வெறுப்புணர்வில் வந்து விட்டார்கள். என்றபடியால் எப்படியாவது இந்த இஸ்ரேலை இல்லாம பண்ணிவிட்டால் நல்லதோ என்று சொல்லி வரணும் நிலைக்கு கூடி வருவினோம். ஒரு இன்றைக்கு 7 நாள் தான் போயிருக்கு. இப்படியே தொடருமா இருந்தால் பலஸ்தீன போராளிகள் எவ்வளவு எதிர்ப்பை இஸ்ரேல் மீது வச்சிருக்கணுமோ அதே போன்ற நிலை மத்திய கிழக்கில் உள்ள முஸ்லிம் நாடுகள் அத்தனைக்கும் வரும் பொழுது ஒரு ஈரான் அழிஞ்சு போனாலும் போகலாம், ஈரான் அழிஞ்சு போனாலும் இஸ்ரேல் என்ற நாடு அதில் இல்லாமல் அழிகிறதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் இந்த ஈரானிய போர் கொண்டு வந்து முடிச்சிருக்குதோ தெரியவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான பாரிய எதிர்ப்புகளை உலகளாவிய ரீதியில் இந்த ஈரானிய போர் ஏற்படுத்தும் என்றுதான் முடிவு வருமண்ட மாதிரி இருக்கு. இது சீனாவும் ஒன்று சேரலாம், வடகொரியா ஒன்று சேரலாம், ரஷ்யா ஒன்று சேரலாம், அதோட சேர்ந்து ஈரான் போன்ற நாடுகளுடைய சக்திகளும் வேறு அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய வல்லாதிக்கத்தை இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் நிறைய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தை சொல்ல துவங்கிட்டுது. அவர்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு அமெரிக்காவை அடக்குற வேலைகளும் நடக்கும், விரைவில் நடக்கும். அது எங்களுக்கு தெரியாத காலத்தில் நடந்தாலும் அது நடக்கும். ஆனால் கண்ணு கட்டிய தூரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது என்றது மட்டும் தெரியுது நண்பர்களே. சரி, இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து ஒன்று உங்களுக்கு வரும். அந்த கருத்தை தயவு செய்து எதுவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.